கர்நாடக மாநிலத்துல சாதிய வன்கொடுமைகளுக்குன்னு தனி காவல் நிலையம் அமைக்கிற முயற்சி இந்த மாநில அரசு மேற்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டுல சமூக நீதி அப்படின்னு சொல்ற அரசு அதுக்கான முயற்சி எடுக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே தெரியும். கர்நாடகாவில் ஏற்கனவே SC/ST வழக்குகளை விசாரிப்பதற்கென்று தனி காவல் நிலையங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது நடைமுறையில் அண்மை காலமாக இருந்து வருகிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக கர்நாடக மாநில அரசு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கென்று இந்த ஏற்பாட்டை செய்திருப்பது பாராட்டுக்குரியது. வழக்கமாக சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் புகார் கொடுத்தால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. முடிந்தவரையில் புகாரை வாங்காமல் தவிர்ப்பது, வாங்கினாலும் FIR போடாமல் தவிர்ப்பது, FIR போட்டாலும் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாமல் தவிர்ப்பது, கைது செய்தாலும் உடனடியாக அவர்களை விடுதலை செய்துவிட்டு அந்த வழக்கையே பொய் வழக்கு என்று தள்ளுபடி செய்வது என்கிற நடைமுறை தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் இருந்து வருகிறது. கர்நாடகாவிலும் அப்படி இருந்த நிலையில்தான் இதற்கென்று தனி காவல் நிலையங்கள் தேவை. புகாரை பெற்றுக்கொள்ளவும், வழக்கை பதிவு செய்யவும், புலன் விசாரணை செய்யவும், குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரவும் தனி காவல் நிலையங்கள் தேவை என்பதை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்த முன்வந்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. ஏற்கனவே இது தொடர்பாக மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவில் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு மீண்டும் இதை நாங்கள் கொண்டு செல்வோம், அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்துவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.